من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கீமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். இதை போன்ற நாளை மறுமையிலே எந்த விதமான தண்டனையும் பெறாமல் குடும்பத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரபியுல் அவ்வல் என்று சொல்கின்ற மாதத்திலே நாம் எல்லாம் நுழைந்திருக்கின்றோம். இந்த மாதம் ரபியுல் அவ்வலுடைய ஆரம்ப சில நாட்களில் பெருமானாரின் மீது நேசம் என்ற அடிப்படையிலே மீலாது ஓதுவதையும் மௌலூத் ஓதுவதையும் மீலாது கொண்டாடுவதையும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அதெல்லாம் மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே அதெல்லாம் இல்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்யாதது, காட்டித்தராதது என்றெல்லாம் நாம் முழுமையாக தெரிந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அல்லாஹ்வை நேசிப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது நம்மீது இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக ஆக்கியிருக்கின்றது. முதலில் இந்த உலகத்திலே நாம் நம்மை படைத்த அல்லாஹ்வை கடினமாக நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். நம்மை படைத்து அனைத்து நிஅமத்துகளையும் மறுக்குடைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி, அல்லாஹ் அடியான் என்னை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். குர்ஆனிலே சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வை இறைவனாக நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால்,
அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள். அதிகம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை நேசிப்பதற்குண்டான அடையாளம், அல்லாஹ்வை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தலைப்பிலே பலமுறை இந்த வசனங்கள், வரலாறுகள், ஹதீஸுகள் எல்லாம் நாம் வருடம் வருடம் கேட்பதுதான். இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுவை நேசிப்பதற்குண்டான அடையாளத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பது உண்மை என்றால், ஃபத்தபிஊனி, உங்களுடைய சுன்னத்துக்கு கீழ்ப்படிய சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். நாம் அல்லாஹுவை நேசிப்பது உண்மை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நாம் அல்லாஹுவை நேசிப்பது உண்மை என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்ல, பெருமானாருடைய சுன்னத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். சோதனையிலே சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு விஷயம் அவசியமானது. ஒன்று பாவ மன்னிப்பு, இரண்டாவது அல்லாஹ்வுடைய முஹப்பத். ஒன்று பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருந்தால் தான் சொர்க்கத்திற்குள் போக முடியும், இல்லை என்றால் யாரும் போக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அருமை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை அடையாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அன்த யா ரசூலுல்லாஹ், நீங்களுமா? ஆனா என்னையும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன், என் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு இல்லை என்றாலும் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார். அல்லாஹ்வுடைய அன்பு முஹப்பத் நமக்கு வேணும் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பு வாழும் பொழுதும் வேணும், கபரில் இருக்கும் பொழுதும் வேணும், மறுமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய அன்பு வேணும். அப்போதுதான் ஈடேற்றம் என்ற வெற்றியை அடைய முடியும். ஆக அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைய வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருடைய சுன்னத்துகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பெருமானாருடைய சுன்னத்துகளை கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். காலையிலிருந்து இரவு வரை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவு பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு நிஅமத்தாக அருளாக அனுப்பி இருக்கிறார். வமா அர்ஸல்னாக் இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை உலகத்திற்கே லில் ஆலம் என்றால் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. யூனிவர்ஸ் என்றால் வானத்துக்கு மேல், வானத்துக்கு கீழ், பூமிக்கு கீழ், பூமிக்கு மேல், இதைத்தான் லில் ஆலம் என்று சொல்லப்படும். அனைத்தையும் படைத்தவனுக்கு எல்லா புகழும் என்று நாம் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து பாதுகாத்து அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். லில் ஆலமீன், அனைத்தையும் படைத்து அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அந்த வார்த்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், எல்லா படைப்புகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா படைப்பினங்களுக்கும் நபியே உங்களை நாம் ரஹ்மத்தாக அருளாக அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட நாம் மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, இந்த நபியை உங்களுடைய உயிரை விட நீங்கள் மதிக்க வேண்டும். இந்த நபியின் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வசனம் எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை மதித்து பின்பற்றி நடக்கிறோம் என்பதாக நமக்கு மத்தியிலேயே ஒரு கேள்வியை வைத்து பார்த்தால் மிக 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 குறைவுதான் என்று பதில் வரும். சகோதரர்கள், அருமை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நேசித்தார்கள், எந்த சம்பவத்தை எனக்கு சொல்வதென்றே தெரியவில்லை.
அவ்வளவு சம்பவம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட நேசத்தின் வரலாறுகள். எந்த சம்பவத்தை சொல்வது வேண்டாம் என்று பிரிக்க முடியவில்லை. அவ்வளவு நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு சில சம்பவங்களை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, வயதிலே மிகவும் குறைந்தவர்கள். அவங்கள தாயிஃப்ல நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஹஜ் உம்ராவிற்கு சென்றோம் என்றால் தாயிஃபுக்கு சென்று அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு வருவோம். மிகப்பெரிய கல்விமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி முறை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பானம் வருகிறது, ஒரு உணவு வருகிறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு மடக்கு குடிச்சிட்டு சொல்லுவாங்க. பக்கத்துல இந்த சஹாபி உட்கார்ந்து இருப்பாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. சொல்லுவாங்க, அப்துல்லாவே நீங்க சின்ன பையனா இருக்கீங்க, வயது மூத்த சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அதனால இப்ப நான் ஒரு மடக்கு நான் குடிச்சிட்டேன், இது நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நான் முதலில் கொடுக்கவா அப்படி சொல்லி கேட்பான். உடனே அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் முடியாது யார் சொல்லுவா, நான் விடமாட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படி கேட்கும்போது சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்த இடத்தில் முதலில் நான் தான் வாய் வைப்பேன் என்று குறிப்பிட்டார். எப்படிப்பட்ட நேசம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடித்த அந்த இடத்திலே முதலில் நான் தான் வாய் வைத்து குடிப்பேன், அதற்கு பிறகுதான் நான் பிறருக்கு வழங்குவேன் என்பதாக அந்த சஹாபி கூறிய இந்த செய்தியை நம்மால் வரலாற்றின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு போருடைய நேரத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்திக் கொண்டே இருப்பார்கள். முன்பதாக வருவார்கள், பின்பதாக வருவார்கள், வலது பக்கமாக வருவார்கள், இடது பக்கமாக வருவார்கள். கேட்கப்படும், அபூபக்கரே ஒரு இடத்தில் நீங்கள் நிற்க மாட்டீர்களா, ஏன் இப்படி சுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தூரத்திலிருந்து அம்புகள் வருகிறது, ஈட்டிகள் வருகிறது, பெருமானாரின் மீது மேலே குத்தி விடுமோ என்பதற்காகத்தான் நான் பெருமானாரை சுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். இப்படிப்பட்ட பாசம்! பெருமானாருக்கு மேலே குத்தி விடுமோ என்பதற்காக பெருமானாரை நான் சுத்திக் கொண்டே இருக்கிறேன். பெருமானாரின் மீது ஒரு சின்ன காயம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. தூரத்திலிருந்து பெருமானாருக்காக குறிவைக்கப்பட்ட அந்த அம்புகள் என் மீது பாய வேண்டும். பெருமானாரின் மீது வீசப்படுகின்ற அந்த ஈட்டி முனைகள் என் மீது பாய வேண்டும். ஆகவே தான் நான் பெருமானாரை சுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக வரலாறுகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது சகோதரர்களே. ஆகவே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை, இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான், ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய வேண்டி இருக்கிறது, உங்களுடைய வீடுகளில் இருந்து பொருளாதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் பொருளாதாரங்களை கொண்டு வருவார்கள். அந்த நேரத்திலே உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்திலே பாதியை கொண்டு வந்து விடுவார்கள். ஈமான் சகோதரர்கள், இஸ்லாத்திற்காக அல்லாஹ்விற்காக செய்கின்ற ஒவ்வொன்றுமே ஈமான் தான். சொத்திலே பாதியை கொண்டு வந்து விடுவார்கள். மகிழ்ச்சியிலே சொல்வார்கள், சொத்திலே நான் பாதியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுது பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருப்பார். கேட்பாங்க, அபூபக்கரே இந்த சொத்திலே என்னுடைய பாதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறியலாமா என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எல்லா சொத்தையும் நான் கொண்டு வந்து விட்டேன், அல்லாஹ் ரசூலின் பாசத்தை மட்டும் என்னுடைய வீட்டிலே வைத்து விட்டேன், அல்லாஹ் ரசூலின் பாசத்தை மட்டும் என்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு அனைத்தையும் நான் கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்ல உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்து விடுவார்கள். அபூபக்கர் அவர்களே, நன்மையில் ஒரு காலம் உங்களை நாங்கள் முன்னவே முடியாது என்று கூறிய அழுந்த அந்த செய்திகள் வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது சகோதரர்கள். இதை போன்ற எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ வரலாறுகளை நம்மால் குறிப்பிட முடியும் சகோதரர்களே. எதை சொல்வது என்று நான் கன்ஃபியூஷனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுவதற்கு முன்பதாகவே அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வுது செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வந்து வைப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க, நீண்ட நேரம். அப்ப அந்த சஹாபி பெருமானாருக்கு முன்னாடியே எழுச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், தோழரே, எனக்காக நீங்கள் இவ்வளவு பணிவிடை செய்கின்றீர்களே, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்வது என்று கேட்டார். உடனே அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, நாளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். பின்ன மறுநாள் வர்றான், வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேற்று நீங்கள் கேட்டீர்கள் உங்களுக்காக நான் என்ன பிரார்த்தனை செய்வது என்று. இப்போது நான் சொல்லுகின்றேன், உலகத்தில் எப்படி உங்களுக்கு பணிவிடை செய்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினானோ, உலகத்தில் எப்படி உங்களுக்கு பணிவிடை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினானோ, அதே போன்று நாளை மறுமையிலும் உங்களுக்காக பணிவிடை செய்கின்ற பாக்கியத்தை நான் அடைய வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஇன்னி பிகத்ரத்தி சுஜூத், நீயும் அதிகமாக சஜ்தா செய், அந்த சஜ்தாவிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எப்படிப்பட்ட நேசம், எத்தனையோ வரலாறுகள் சகோதரர்கள். ஆகவே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மரணத்தின் நேரத்தில் தன்னுடைய மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், மகளே, உலகத்திலே நான் வாழும் பொழுது பெருமானாரை பிரிந்ததே இல்லை, உமக்கு தெரியும். உலகத்திலே நான் வாழும் பொழுது பெருமானாரை பிரிந்ததே இல்லை, உமக்கு தெரியும். ஆகவே நான் மரணத்தின் அருகிலே இருந்து கொண்டிருக்கின்றேன். சில நிமிடங்களில் நான் மரணிக்கலாம். என்னுடைய ஒரு வசியத்தை நான் சொல்கிறேன். பல வசியத்தை நான் சொல்லிவிட்டேன். என்னுடைய வசியத்தை உண்மையிடத்திலே நான் சொல்கிறேன். என்னுடைய மரணத்திற்கு பிறகு பெருமானாருக்கு அருகிலேயே நீ நல்லடக்கம் செய்து விடுகிறார். என்னை பெருமானாரை விட்டு பிரித்து விடாதே, பெருமானாருக்கு அருகிலேயே என்னை நல்லடக்கம் செய்வாயாக என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். அந்த அளவுக்கு பாசம், நேசம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய நேரத்தை அடையும் பொழுது தன்னுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், மகனே, உலகத்திலே நான் வாழும் பொழுது என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்னுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் அவர்களை விட்டு நான் பிரிந்ததே இல்லை. ஆகவே என்னுடைய மரணத்திற்கு பிறகு பெருமானாருக்கு அருகிலும் அபூபக்கர் அவர்களுக்கு அருகிலும் நான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு வாரும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மரணத்துடைய நேரத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நேரா சென்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு. தாயாரே, அப்துல்லா வந்திருக்கிறேன், நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் என்னுடைய தந்தையை தாங்களுடைய வீட்டிலே அடக்கம் செய்ய என்னுடைய தந்தை ஆசைப்படுகிறார்கள், தாங்கள் அனுமதி தாரும் என்று சொல்ல, உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அந்த இடத்தை நான் எனக்காக வைத்திருக்கிறேன், இருந்தாலும் அவருடைய தோழமையை நான் பிரிக்க விரும்பவில்லை. உமர் அவர்கள் மறைத்து விட்டார் என்றால் அந்த இடத்தை அவர்களுக்காக நான் கொடுத்து விடுகிறேன். இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, அபிஷிர் யா அபதி, தந்தையே, உங்களுக்கு சுப செய்தி கிடைத்து விட்டது. அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள். இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் உயிருடன் தானே இருக்கின்றேன், இந்த நேரத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கவலைப்பட்டு விடுவார்கள். ஆகவே என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை குளிப்பாட்டி கப்பலிட்டு தொழுகை முடித்ததற்கு பிறகு நீ என்னுடைய ஜனாதாவை எடுத்து சென்று வீட்டு வாசலிலே வைத்து அனுமதித்தால் உள்ளே என்னை நல்லடக்கம் செய்துவிடு, இல்லை என்றால் பக்கி என்ற கருக்கது என்ற கபர்ஸ்தானுக்கு என்னை அழைத்து சென்று விடு என்று சொல்ல, அதே போன்று அவர்கள் மறைத்து விட்டார்கள். அவர்களை குளிப்பாட்டி கப்பலிட்டு தொழுகை முடித்ததற்கு பிறகு வீட்டு வாசலுக்கு அருகிலே வைத்து கேட்கப்படுகிறது, தாயாரே, என்னுடைய தந்தையை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் அனுமதித்தால் உங்களை வீட்டுக்குள் அடக்கம் செய்து விடுகிறோம், இல்லை என்றால் பக்கியல் கருக்கது என்ற கபர்ஸ்தானுக்கு அழைத்து சென்று விடுகிறோம் என்று சொல்ல, அவர்கள் சொன்னார்கள், நான் வாக்களித்து விட்டேன், நான் வாக்கை மீற மாட்டேன், அவர்களை இங்கே அடக்கம் செய்து விடுங்கள் என்று கூறப்பட்டு உள்ளேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்ததற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நல்லடக்கத்திற்கு பிறகு சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது, நாளை மறுமையிலே நாங்கள் எழுப்பப்படும் பொழுது என்னுடன் முதலில் அபூபக்கரும் உமரும் என்னுடனே எழுப்பப்படுவார்கள் என்று கூறினார்கள். அது உண்மையாகிவிட்டது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு நேசம், பாசம். நாமும் சொல்கிறோம் பெருமானாரை நேசிக்கிறோம்,
பெருமானாரை விரும்புகிறோம் என்று எந்த அளவுக்கு சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் என்று பாருங்கள் சகோதரர்களே. அன்றாட எத்தனை சுன்னத்துகள், குறிப்பா ஆண்கள் பெண்கள் கூட எங்கே சென்றாலும் ஃபர்தா அணிந்து நான் ஒரு முஸ்லிம் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்களாகி நாம் வெளிப்படுத்துகிறோமா? வியாபாரம், பல நாடுகளுக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது, பல பயணங்கள். ஆகவே முஸ்லிம் என்று அடையாளம் காண்பித்து விட்டோம் என்றால் நம்மளை ஏதாவது செய்து விடுவார் என்ற பயம். சில ஆண்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்ல, ஏன் பாய் முகமெல்லாம் இப்படி இருக்கு, இன்னும் சுண்ணத்தான கோலத்தை காணல சொல்றாங்க. பல இடத்துக்கு வியாபாரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ஏன் இஸ்லாமிய பெண்கள் ஃபர்தா அணிந்து செல்வது இல்லையா? யோசிச்சு பாருங்க. எங்கே சென்றாலும், எந்த முஹல்லாவில சென்றாலும் சாய்பாபா காலில வாழ்றாங்க, ஃபர்தாவோட இருக்கிறாங்க. சிங்கா நல்லூர்ல இருக்கிறாங்க, ஃபர்தாவோட இருக்கிறாங்க. பாக்குறமா இல்லையா? மயில்கல்ல வாழ்றாங்க, ஃபர்தாவோட இருக்கிறாங்க. நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம் என்பதிலே யாருக்கும் சொல்வதற்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை படைத்தவனுடைய மார்க்கத்திலே நான் இருக்கிறேன், நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் கொலை செய்யப்பட்டால் நான் ஷஹீதுடைய பாக்கியத்தை நான் பெறுவேனே. வலஇன் குதில்தும் ஃபீ ஸபீலில்லாஹ் அவ் முத்தும் லமக்ஃபிரத்தும் மினல்லாஹ் வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொலை செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றால் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். காபிர்கள் சேகரிக்கின்ற பொருளாதாரத்தை விட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு உயர்வானது. காசாவிலே ஷஹீதாகின்ற குழந்தைகள் சக்கராத்துடைய நேரத்தில் சொல்கிறார்கள், நான் கௌசர் நீரை பார்க்கிறேன். காசால ஷஹீதாகின்ற அந்த குழந்தைகள் சக்கராத்துடைய நேரத்திலே சொல்கிறார்கள், நான் கௌசரின் நீரை நான் பார்க்கிறேன், மலக்குள் மௌத் இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஒரு மலக்கு எனக்கு அருகிலே வருகிறார், ஒரு மலக்கு அங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்ல சொல்ல அவருடைய உயிர் பெறுகிறது. யார்? காசாவில் வாழுகின்ற குழந்தைகள். அந்த குழந்தைகள் வசியத் எழுதி வைத்திருக்கிறார்கள், நான் மரணித்து விட்டால் இந்த ஆடை அவர்களுக்கு வழங்கி விடுங்கள், இந்த பொம்மை அவர்களுக்கு வழங்கி விடுங்கள். அல்லாஹ் நம்மளை படைத்தது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாழ்வதற்காக, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து மரணிக்க வேண்டும், அதுதான் நம்முடைய நியத். அந்த ஈமான் எல்லாம் நம்மிடத்தில் எங்கே இருக்கிறது? அந்த ஈமான் எல்லாம் நம்மிடத்தில் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஈமான் எல்லாம் பங்களா, கார்கள், செல்போன்கள், நல்ல வசதி வாய்ப்புகள், ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி நியத்தெல்லாம் சென்ற காரணத்தால் அல்லாஹ் ரசூல் மீது உள்ள முஹப்பத்துகள் துனியாவுடைய முஹப்பத்தாக ஆகிவிட்டது. ஒரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிப்பு செய்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, அவருடைய வரலாறையே சொல்லலாம், அடுத்த ஜும்மா வரை நேரம் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சஹாபி. மதீனாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அம்மாவுக்கு அன்பளிப்பு பெருமானார் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதுதான் என்னோட மகன், என் மகனையே உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குற வச்சுக்கேன்ட்டா. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒவ்வொருத்தரும் உணவு கொண்டு கொடுக்குறாங்க, ஆடை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மா பார்க்குறாங்க, ஒண்ணுமே இல்லையே, மகனை பார்க்குறேன், மகன் தான் அன்பளிப்புன்னு சொல்லி அல்லாஹ்வின் ரசூலே கையை நீட்டுங்கன்னு சொல்லி, இந்தாங்க என் மகன் பிடிச்சிக்குங்க, என் மகன் உங்களுக்கு அன்பளிப்பு, அவ்வளவுதான் அப்படின்ட்டான். எப்படிப்பட்ட சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு! பெருமானாருக்கு பணிவிடை செய்த சஹாபி, 11 வருடம் பணிவிடை செய்த சஹாபி. பெருமானாருடனேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். சகோதரர்கள், அந்த சஹாபி ஒரு செய்தியை அறிவிப்பு செய்வார்கள். நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை விட்டு வெளியேறினோம். அந்த நேரம் ஒரு சஹாபி மஸ்ஜிதுக்குள் நுழைந்தார். நுழைந்து கேட்டார், மத்தா ஸாஅ, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும், உலகம் எப்போது அழியும் என்று கேட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கின்றாயே, மாதா அஅதத்தலஹா, மறுமை வெற்றிக்காக என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். சொர்க்கத்தை அடைய என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை அடைய என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த சஹாபி பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பெரிய தொழுகையோ, நோன்பையோ, ஸகாத்தையோ, ஹஜ்ஜையோ நான் செய்யவில்லை. மாறாக என்னுடைய இதயத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் ரசூலின் முஹப்பத்துகள் நிறைந்து காணப்படுவதை தாங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய இதயத்தை பிளந்து பார்த்தால் அல்லாஹ் ரசூலின் முஹப்பத்தை நீங்கள் நிறைவாக காண்பீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை உலகத்திலே நேசிக்கின்றீர்களோ அவர்களுடன் சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
இந்த வார்த்தை கேட்டவுடன் எங்களுக்கு பெருநாளை போன்ற மகிழ்ச்சியை தந்தது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே எங்களுக்கு பெருநாளை போன்ற மகிழ்ச்சியை தந்தது. காரணம், நாங்கள் பெருமானாரை எங்களுடைய உயிரை விட நேசிக்கிறோம். அந்த பெருமானாருடன் சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விட்டதை நினைக்கும் பொழுது பெருநாளை விட எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. மஅமன் அஹ்பப்த, யாரை நீ நேசிக்கின்றீரோ அவருடன் நீ சொர்க்கத்திலே இருப்பாய். இந்த சமூகத்தின் நிலைமை என்ன? இந்த சினிமா நடிகரை என்னுடைய கணவனை விட நான் நேசிக்கிறேன் சொல்றாங்களே இல்ல? நீங்க சமுதாயத்துடைய நிலை, தலையில சலபியை போட்டுட்டு பரதாவை போட்டுட்டு இஸ்லாமிய சில பெண்கள், நிறைய தக்குவமான பெண்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். சில பெண்கள் 3 மணி நேரம் சினிமாவை போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாங்க. இவர் இல்லை என்றால் நான் இல்லை, என்னுடைய கணவனை விட இவரைத்தான் நான் நேசிக்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் தந்தையை விட இவரைத்தான் நான் நேசிக்கிறேன். இவருடைய இறுதி படத்தை நினைக்கும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர்கள் ஆறாக ஓடுகின்றது. இதுவா நேசம்? அவர் ஹிதாயத் இல்லாமல் மறைத்து விட்டார் என்றால் நாளை மறுமையிலே அவருடன் தான் நரகத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹிதாயத் இல்லாமல் மறைத்து விட்டார் என்றால் நாளை மறுமையிலே அவருடன் தான் நரகத்தில் இருக்க வேண்டியது. ஹதீஸ் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் சொர்க்கத்திலே இருப்பாய். உலகத்திலே அல்லாஹ் ரசூலை, சஹாபாக்களை, நபிமார்களை நேசித்தால் அவருடன் சொர்க்கத்திலே இருக்கும் பாக்கியம். சினிமா நடிகர்களை நேசித்தால் அவர்களுடன் நரகத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில வாலிபர்களை பார்க்கிறோம், இந்த கிரிக்கெட் பிளேயர், இந்த ஃபுட்பால் பிளேயர், இந்த வாலிபால் பிளேயர், அவர் ஒரு யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடன் தான் நரகத்தில் இருக்க வேண்டும். ஒரு போர் முடிகிறது, ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள். கைஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? சொல்லப்பட்டது, உக்துல் அபூக, உன்னுடைய தந்தை இந்த போரிலே கொலை செய்யப்பட்டு விட்டார். உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கைஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொல்லப்பட்டது, உக்துல் அஸ்வாஜுக, உன்னுடைய கணவர் இந்த போரிலே கொலை செய்யப்பட்டு விட்டார். சொல்லப்பட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கைஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொல்லப்பட்டது, உக்துல் அபுனாஉக், உங்களுடைய பிள்ளைகளும் இந்த போரிலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கைஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொல்லப்பட்டது, உக்துல் அஹூக், உங்களுடைய சகோதரர்களும் இந்த போரிலே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். சொல்லப்பட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கைஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொல்லப்பட்டது, ஹுவ அல்ஹம்துலில்லாஹ், அவங்க நல்லா இருக்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சகோதரி அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லி வீடு வரை திரும்பினார்கள். இதுதான் ஈமான். தந்தையை விட, தாய் தந்தையை விட, பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உலக மக்கள் அனைவரையும் விட யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விட யார் என்னை அதிகமாக நேசிக்கவில்லையோ, முதலில் நேசிக்கவில்லையோ அவர்கள் முஃமின்களாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மதித்து அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நாளை மறுமையிலே எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் என்ற பரிந்துரையை பெற்று சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது மனைவி மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சமுதாயத்திலே நிறைய வாலிபர்கள், வாலிப பெண்கள், பெரியவர்கள் என்று பலரும் கஞ்சா, தண்ணி,
மற்றும் விபச்சாரத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த சில ஜும்ஆக்களிலே அந்த தலைப்புகளில் தான் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றப்பட்டிருக்கும். நிறைய வாலிபர்கள், நிறைய பெண்கள் உட்பட நிறைய பேர் அடிமை போதைகளுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து கல்லூரி படிக்கும் மாணவர்கள் வரை, பெரியவர்கள் வரை இன்னைக்கு சர்வசாதாரணமாக கஞ்சாவுடைய வியாபாரம் சாதாரணமாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்திலே ஒரு ஸ்கூல் படிக்கின்ற ஒரு மாணவரே கொலை செய்யப்பட்ட செய்தியெல்லாம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களை முழுமையான நேரான வழியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு காந்தி நகரில் வைத்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தின் எதிரிகள், போதை பாலியல் வன்முறையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சிறப்பு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்காக சிறப்புரையாற்றுவதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து மார்க்க அறிஞர்கள் வர இருக்கின்றார்கள். சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியிலே அவசியமாக கலந்து சிறப்பிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் ஹராமான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்களை நாம் அழைத்து வருவது நம் மீது கடமை. அல்லாஹு தஆலா நம் மூலமாக அவருக்கு ஹிதாயத் நேர்வழியை வழங்கிவிட்டார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது ஸதகத்துல் ஜாரியாவுடைய நன்மையிலே கொண்டு போய் சேர்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களின் மூலமாக ஒருவர் நேர்வழி பெற்றுவிட்டார் என்றால் சிவப்பு ஒட்டகத்தை நீங்கள் அடைவதை விட சிறப்பான கூலியாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய செய்திகளை நம்மால் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. நன்மை ஏவி தீமை தடுப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இது ஏதோ அழைப்பாளர்களுக்கு தான் கடமை, ஒரு ஜமாத்தார்களுக்கு தான் கடமை என்பது அல்ல. அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நன்மையான காரியங்களை ஏவுவதும் பாவமான காரியத்திலிருந்து மக்களை தடுப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த பொதுக்கூட்டத்தை நாம் சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படும் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். அதற்காக பல செலவுகள் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். அதற்காகவே இந்த ஜும்ஆவுடைய வசூல் எடுக்கப்படுகிறது. தாராளமாக உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த பொதுக்கூட்டத்திற்காக தாராளமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் தர்மம் செய்கின்ற அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய வழக்கரத்தால் அதை வாங்கிக் கொள்கிறான். மறுமையின் சேமிப்பாக அல்லாஹ் தஆலா அதை நமக்கு வழங்குகிறான். அது மட்டுமல்லாமல் பல மடங்காக அல்லாஹ் தஆலா அதை நமக்கு பரக்கத்தாக ஆக்குகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற அந்த செய்தி. நம்முடைய பொருளாதாரம் என்பது தீனுக்காக நாம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்காக, தீனுடைய பணிக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுக். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நல்லது செய்யுங்கள், நல்லது செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமையிலே நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி செலவு செய்தீர்கள் என்றும் நாளை மறுமையிலே நமக்கு விசாரணை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபிமார்கள், சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை தீனுக்காக வாரி இழைத்த அந்த சம்பவத்தை எல்லாம் முதல் குத்பாவிலே நாம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்காக தாராளமாக வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நரக நெருப்பிலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், மனைவி மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்கின்ற அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கும் நமது மனைவி மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரும் வழங்குவானாக. நாம் இழந்த பாபர் மஸ்ஜிதை பைத்துல் முகத்தஸிம் அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரங்களிலே கொடுப்பானாக. காசா, பாலஸ்தீன மக்கள், இன்னும் உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கின்றார்களோ அனைத்து இஸ்லாமிய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் அன்பையும் அருளையும் வழங்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.